அவசராய். அதேபோல் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் அனைவரிடமும், அதேபோன்று இந்த நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும், அந்த மாற்றம் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக ஏற்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் வந்திருக்கின்ற அன்பின் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவான் வணக்கம். இன்றைய தினம் சர்வதேச தொழிலாளர் தினம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த 76 வருடங்களாக தொழிலாளர்கள் மிக கடுமையான கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் துயரத்தில் வாழ்கின்றார்கள். அந்த துயரத்தை ஏற்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஏனைய கட்சிகள் வெட்கம் இல்லாமல் இன்று மேதின கூட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே ஒவ்வொருவரும் மாற்றம் ஏற்பட வேண்டும், இந்த நாடு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நோக்கி நகர வேண்டும், இந்த நாட்டில் மறுமலர்ச்சி உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அனைவரும் இன்று தேசிய மக்கள் சக்தியுடன் யாழ்ப்பாணத்திலும் அனுராதபுரத்திலும் மாத்தறையிலும் கொழும்பிலும் இந்த மேதின கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அன்புக்குரிய தோழர்களே, தாய்மார்களே, 76 காலம் மாற்றத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டில் நாங்கள் பல கட்சிகளுக்கு வாக்களித்தோம். ஆனால் வாக்களித்து 76 வருடங்கள் கடந்து பின்னோக்கி பார்க்கின்ற போது இந்த நாடு வங்கரோத்து நாடாக மாறி இருக்கிறது. முஸ்லிம் சமூகமாகிய நாங்களும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை கட்சிகளுக்கு தொடர்ந்தும் வாக்களித்து வந்தோம். என்ன எமக்கு கிடைத்த பலன், நாட்டுக்கு கிடைத்த பலன் என்ன? எந்த பலனும் எமக்கு கிட்டவில்லை. அன்புக்குரிய தோழர்களே, தாய்மார்களே, நாம் நல்ல ஆட்சியாளர்கள் எமக்கு வேணும் என பள்ளி வாயலுக்கு சென்று சில போது பிரார்த்திக்கின்றோம். நல்ல ஆட்சியாளர்கள் எமக்கு கிடைக்க வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்ற நாம் தெளிவாக ஊழல் செய்கின்றவர்கள், தெளிவாக இலஞ்சம் எடுக்கக்கூடியவர்கள், தெளிவாக கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், தெளிவாக இந்த நாட்டு சொத்தை மங்கொள்ளை அடிக்கக்கூடியவர்களை நாங்கள் தேர்தல் தினம் வருகின்ற போது புல்லடி அடித்து அவர்களை வாக்களிக்கின்றோம். நாம் மதஸ்தலங்களுக்கு சென்று நல்ல ஆட்சியாளர்களை எதிர்பார்க்கின்ற நாம் தேர்தல் வருகின்ற போது மாத்திரம் தேர்தல் தினத்தன்று நாங்கள் பிழையானவர்களுக்கு வாக்களிக்கின்றோம். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த நிலைமை மாறுவதாக இருந்தால் எங்களது மனச்சாட்சிக்கு தெரியும், இந்த நாட்டை ஐக்கிய தேசிய கட்சியினாலோ சுதந்திர கட்சியினாலோ ஏனைய கட்சியினாலோ மாற்ற முடியாது. தொழிலாளர்களோடு ஒன்றுபட்டு வாழுகின்ற, தொழிலாளர் சமூகத்தை பிரதித்துப்படுத்துகின்ற, தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நன்கு அறிந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியுடன் தான் மக்கள் இணைய வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 72 வருடகால அதே அரசியலை இப்போதும் ஆரம்பித்திருக்கின்றார். தேர்தல் நெருங்கின்ற போது மக்களை ஏமாற்றுவதற்காக பொருட்களின் விலையை குறைக்க தயாராகின்றார். தேர்தல் நெருங்குகின்ற போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொருட்களை பங்கிட ஆரம்பித்திருக்கின்றார். தேர்தல் நெருங்கின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்து வருகின்றார். எனவே எங்களுக்கு தெரியும், இது ஏமாற்று அரசியல். ஏமாற்ற நினைக்கின்றார்கள். 76 வருடம் எம்மை ஏமாற்றி இருக்கின்றார்கள். எனவே இம்முறை இன்னும் 5 மாதங்களில் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. எனவே வளமை போன்று ஏமாறாமல் இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள, ஊழலற்ற, இளஞ்சம் எடுக்காத, அதே போன்று தேசிய சொத்துக்களை கொள்ளையடிக்காத தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எமது அவா.
எனவேதான் இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் என்றுதான் இந்த நாட்டில் இளைஞர்கள் போராடினார்கள், அறகலையிலே ஈடுபட்டார்கள். இந்த அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். இந்த அரசியல் கலாச்சாரம் தொடர்ந்தும் நீடிக்குமாக இருந்தால் இந்த நாட்டிற்கு தொடர்ந்தும் பயணம் கிடையாது. இந்த நாடு சீரழிந்து சின்ன பின்னமாகிவிடும் என்றுதான் இளைஞர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். ஆனால் ராஜபக்சகளை பாதுகாக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவருடன் சேர்ந்த மாபெங்கு கொள்ளர்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தெளிவாக பார்லிமெண்டிலே ரணில் விக்ரமசிங்க யார் கள்ளன், மஹிந்த கள்ளன், கோட்டா கள்ளன், பெசில் கள்ளன் என்று சொன்னார். அதே போன்று பார்லிமெண்டிலே அடுத்த பக்கம் இருந்து தினேஷ் குணவர்தன போன்றவர்கள் யார் கள்ளன், மத்திய வங்கி கள்ளன் ரணில் என்பதை குறிப்பிட்டார். ஆனால் இன்று இரண்டு கல்வர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டில் வாழுகின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம், பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்க சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக தொடர்ந்தும் நாம் சிங்களவர்களாக, தமிழர்களாக, முஸ்லிம்களாக பிரிந்து வாழ வேண்டுமா இருந்தால், பிரச்சனை பட்டு வாழ இருந்தால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள். நாங்கள் ஒன்றுபட்டு இணைந்து இலங்கையர்களாக இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்போம். අවසාන වශයෙන් මෙතන ඉන්න අයට නෙවෙයි, මේ රටේ වැසෙන සිංහල, දෙමළ, මුස්ලිම් සියලු ජාතීන්ට, බෞද්ධ, හින්දු, කතෝලික, ඉස්ලාම් ආගමික සියලු දෙනාටම කියන්න කැමතියි. ඔබ කැමති අවුරුදු 76ක් තිස්සේ නිදහසෙන් පස්සේ අපි බෙදලා හිටිය වගේම සිංහල, දෙමළ, මුස්ලිම් කියලා බෙදලා ඉඳලා ආගමික වශයෙන් බෙදලා තවදුරටත් මේ ගමන යන්නද? එහෙම නැත්නම් අපි කැමති ශ්‍රී ලාංකිකයන් ලෙස එකමුතුව මේ ජයග්‍රහණය කරන්න නම් අපි සියලු දෙනාම එකතු වෙන්න ඕනේ. වෙන කිසිම බලවේගයක් නැහැ මේ රටේ. ශ්‍රී ලාංකික බලවේගය වඩන එකම බලවේගය ජාතික ජන බලවේගය පමණයි කියන එක පැහැදිලිව කියන්න පුළුවන්. අතීතයේ ඒ සියලු පක්ෂ භාවිතාවෙන් ඔප්පු කරලා තියෙනවා. අපිව බෙදලා, අපි අතර වෛරය ඇති කරලා, අපි අතර සැකය ඇති කරලා හැමදාමත් මේ රට විනාශ කරලා තිබෙනවා. ඒ නිසා අපි දන්නවා මේ රටේ සියලු දික්භාගයේ ඉන්න සියලුම ශ්‍රී ලාංකිකයන් කැමති ශ්‍රී ලාංකිකයන් ලෙස එකතු වෙන්න. අවසාන වශයෙන් ආදරණීය අම්මේ තාත්තේ, අපේ දරුවෝ, අපට දරුවන් විශේෂයෙන් අතීතයට බණින විට ඔවුන් බණින්නේ වැරදි කරපු අයට විතරක් නෙවෙයි, ඒ වැරද්ද දෙස නිහඬව බලා සිටපු අපිටත්. ඒ නිසා තවදුරටත් මේ තත්ත්වය දිගටම යන්න නැතුව මේ රට වෙනස් කරන්න ඕන, වෙනස් කළ යුතුයි. ඒ වෙනුවෙන් අපි හැම කෙනාම පෙළ ගැසමු. ඒ වෙනුවෙන් වැඩ කරමු. ජාතික ජනබලවේගයට ජය වේවා, මාලිමාවට ජය වේවා, රටටම ජය වේවා. ස්තුතියි.